ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஃபுல்லாகவே வீடியோ அவ்வளோவா போடலை. நானும் நோன்பு டயத்தில் நிறையா வீடியோ போடணும்னு நினச்சேன். சில பல காரணங்களால் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதுக்கு ஒரே காரணம், சில பல காரணம் கிடையாது, ஒரே காரணம் நம்ம கூட இருக்கிறவர் மட்டும்தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இடைஞ்ச பண்ணார். ஒரு நாள் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடும்போது சாப்பாடை எக்ஸாக்ட் டயத்தில் வீடியோ எடுத்து போடும்போது ஓகே பாரு. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா அது அப்படி போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் இடைஞ்ச பண்ணார். அதனால தான் சரி நான் அந்த வீடியோவை அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோம்பு முடிஞ்சிருச்சு, பெருநாளும் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். நம்ம ஓனரும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு உள்ளுக்க நான் ஊருக்கு போயிடுவேன். ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே நான் ஊருக்கு போயிடுவேன். டிக்கெட்லாம் போட்டாச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும். இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நல்லபடியாக பார்க்கணும். அதுவும் நம்மளுக்கு வந்து இன்னும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் எப்பவுமே விட மாட்டாங்க ஜாமான் வாங்கிறதுக்கெல்லாம். நம்ம இடைக்கிடைக்கு அப்பப்போ போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்கியும் வச்சுருக்கோம். ஃபைனலாக வாங்கக்கூடிய ஜாமான் வந்து எப்படியும் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் விடுவாங்க. நான் அந்த டயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுச்சிங்க. இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடல ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப ஃப்ரீயாலாம் பேச முடியாது. வேலைகளை பற்றி அவ்வளோ எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது, வைக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா நம்ம விருப்பப்படி நம்ம நினச்சதெல்லாம் பேசி நம்ம அழகாக வீடியோ போடலாம். அதுக்கு நான் தயாராகிட்டு தான் இருக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் வியூஸ் கம்மியாகிட்டு, என்னென்னா ஒரு மாதம் வீடியோ போடலை. இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இன்னும் ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிமா போடுவேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தொடர்ந்து கண்டினியூவாக போடுறேன். ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக தொடர்ந்து கண்டினியூஸாக போடுறேன். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு உங்களோட இதை என்னால் பூர்த்தி பண்ண முடியும் வீடியோவில். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நானும் இந்த மாதிரி தான் வீடியோ போடணும்னு நினச்சி யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டிட்டு, ஆனாலும் நம்ம இன்னும் எலிஜிபிள் ஆகலை. பக்கத்தில் வரைக்கும் வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இறங்கிடுது, டவுன் ஆகிடுது. அதுக்கு நான் தான் காரணம், வீடியோ சரியாக போடாததுனால. நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம இருக்கிறதுனால வந்து அதிகமாக கட்டுப்பாடோடு தான் இருக்கணும். ஏன்னா கட்டுப்பாடு இல்லாமல் நான் வீட்டில் கண்டதெல்லாம் பேசி போட்டோம்னா இருக்கிற வேலையும் போயிட்டுனா அப்புறம் சாப்பாட்டுக்கு தட்டத்தை போட்டு தேரும். அந்த ஒரே காரணத்தினால கொஞ்சம் வாயடக்கி பேசிக்கிட்டு நல்லா அடக்க உடக்கமாக நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா பழைய மாதிரி இருக்கலாம். ஊரில் பழைய மாதிரி இருந்தது. ஊரில் வந்து சேட்டை பண்ணி சரியில்லாமதுனால இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு அதே மாதிரி இருக்கக்கூடாது பார்த்திங்களா. அதனால் இந்த ஒரு வருஷம் நல்லபடியாக இருந்தாச்சு. ஆனால் நான் வந்து 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகுது இந்த யூடியூப் ஆரம்பிச்சு. இந்த ஒரு வருஷம் நான் வந்து வீடியோவில் வந்து நிறையா போடணும்னு நினைப்பேன். சரி வேண்டாம், இதை போட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒரு சில விஷயங்களை வந்து நான் தவிர்த்துட்டு நான் இந்த மாதிரி இப்படி போகிறது வர்றது இந்த மாதிரி தான் போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே போக முடியாது, போக விட மாட்டாங்க. நம்ம இந்த டயத்துக்கு போனோம்னா இதை கணக்கு பண்ணி கரெக்டாக வீட்டுக்கு டயத்துக்கு போகணும். அப்படின்னா ஃபோன் அடித்து எங்கே இருக்க எங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களும் வெளியே போகணும் பார்த்திங்களா, இந்த வண்டியை எதிர்பார்த்து அவங்க வந்திருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து கண்ட இடங்களுக்கெல்லாம் போகிறது கிடையாது, நல்ல வீடியோலாம் போடுறது கிடையாது. ஆனால் நம்ம ஊருக்கு போய்ட்டோம்னா நம்மளை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம வீட்டில் அவுத்து விட்ட காலை மாதிரி சுற்றுவோம். அப்படிங்கிற சமயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்கூலு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நம்ம மேடத்தோட பொண்ணோட வேலையும் பழைய டயத்துக்கு வந்துருச்சு. 7 மணிக்கு கொண்டு விடுறது, 2 மணிக்கு கூப்பிட்றதுன்னு. இனிமேல் வந்து இதான் நம்ம ரெகுலர் டைம். அது போக இடைக்கிடைக்கு எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக போடுறேன். அது ஒரு 10-15 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிருவோம்.
அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பெஸ்ட்டான வீடியோக்களை நான் கொடுப்பேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.